Daily. Taste the Daily. அன்பே அன்பே வா, அன்பே வா. என்னாச்சு வருண்? போன விஷயம் நல்லபடியா நடந்துருச்சுல? இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, நாளைக்கு கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்லிட்டாலாம் மாப்ள. அதானே? அப்படிலாம் இல்ல மாமா, நான் பிளான் பண்ண மாதிரியே நடக்கல. ஏன் என்னாச்சு? நம்ம அம்மா அங்க போய் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க அங்க இருக்கிற வரைக்கும் எந்த நல்லதும் நடக்காதுக்கா. எல்லாத்தையும் கெடுத்துடுறாங்க. சம சீனை கிரியேட் பண்ணி சம டிராமா பண்ணி கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவள டைவர்ஸ் பண்ணா அம்மாவுக்கு என்ன பிரச்சனையா? ஏன் அம்மா அவளை இப்படி தாங்குன்னு தாங்குறாங்க? ஒருவேளை நீ மோசமா இருக்கிறதுனால கண்மணிய மகமாறு நினைக்கிறாங்களோ? நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்க? சரி சரி. அந்த கண்மணி என்னதான் சொல்றா? அவ கூட கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டாக்கா. ஆனா அங்க அந்த லூசு வந்துட்டான். அவன் தான் உள்ள புகுந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். லூசா? யாரு? வேற யாரா இருக்கும்? நம்ம கணேசன் தான். நம்ம கணேசன் உங்களுக்கு தெரியுமா? அவனை அனுப்புனதே இங்க அம்மா இருக்கும்போது சின்ன சின்ன வேலை செய்யறதுக்கு அங்க அனுப்புனதே அம்மா தானே சொல்றாரு இல்லங்க? ஆமா ஆமா. அவன் ஒரு இடியட். அவன் வேற உள்ள புகுந்து கலாட்டா பண்ணிட்டான். இல்லனா இந்நேரம் கையெழுத்து வாங்கிட்டு வந்திருப்பேன். சரி, அம்மா முடிவா என்னதான் சொல்றாங்க? இன்னொரு தடவை இந்த மாதிரி டிவோர்ஸ் டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு வந்தேன்னா என்ன உயிரோட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவன் கையெழுத்து போட ரெடியா இருந்தாலும் அம்மா தடுத்து விடுறாங்க. அவ கையெழுத்து போட ரெடியா தான் இருக்கா, ஆனா அம்மா தான் தடுக்கறாங்க. அப்ப அவகிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. வாசுகி, உங்க அம்மா போட்டு தரலன்னு சொல்ல போறியா? சும்மா இருங்க. என்ன வழி? அம்மா இல்லாம அவளை மட்டும் தனியா கோயிலுக்கு வர சொல்லி கையெழுத்து வாங்கிட வேண்டியதானே? அப்படி பண்ணலாமா? சித்தப்பே, அவங்க தான் இப்படி பேசுறாங்கன்னா அம்மாவோட நல்ல பழகன நீயும் இப்படி பேசுறிய சித்தப்பே. அம்மாக்கு நீ இப்படி ஒரு துரோகம் பண்ணலாமா? அம்மா மாதிரி அன்பானவங்க உனக்கு கிடைக்கவே மாட்டாங்க சித்தப்பு. டேய், எனக்கும் கிடைக்க மாட்டாங்க. எல்லாரும் டிவர்ஸ் டிவர்ஸ்ன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு அழுகையா வருது. சித்தப்பு, நான் கடைசியா சொல்றேன், நீங்க மட்டும் இவங்க பேச்ச கேட்டு டிவர்ஸ் வாங்கிட்டு வந்தீங்க, அதுக்கப்புறம் என்ன நீங்க பார்க்கவே முடியாது, பாத்துக்கோங்க. நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போறேன். விடு பப்பு, விடு இதெல்லாம் பேசக்கூடாது. சித்தப்பு, பப்பு, விடு. டேய், பப்பு, என்ன இவன்? டேய் பப்பு, பப்பு, பப்பு இப்படிலாம் பண்ணக்கூடாது. எதுவா இருந்தாலும் சித்தப்பா கிட்ட பேசு. பப்பு, கதவு தரடா. திறக்க மாட்டேன். பப்பு சொன்னா கேளு. நான் என் அம்மா கிட்ட போகணும். பப்பு சொன்னா கேளு. பப்பு, பப்பு கதவு தரடா. கதவு தர பப்பு. நான் திறக்க மாட்டேன் சித்தப்பு. சரி, நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். வெளியில வா. ச்சே, இந்த குட்டி பிசாசு இருக்கிற வரைக்கும் நம்ம நினைக்கிற எதையுமே பண்ண முடியாது. பேசாம இன்னொரு தடவை கடத்தி கொண்டு போய் எங்கேயாவது காட்டுல விட்டு வந்துருமா? ஏங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? ஆல்ரெடி நம்ம மேல கிரைம் ரேட் கண்ணா பின்னான்னு ஏறி கிடக்கு. நாளைக்கு ஏதாவது கேஸ்ல மாட்டணும்னு வைங்க, இந்த ஜென்மத்துல நம்ம வெளியே வர முடியாது. கொஞ்சம் அடக்கி வாசிங்க. பப்பு, பப்பு ஏன் கதவு வாசி? தரடா. எல்லாமே நீ தானே பண்ண. என்னையுமா ஜெயில போடுவாங்க? இல்ல, சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜ் கேட்டேன். டேய் பப்பு, பப்பு கதவு தரடா. சொன்ன கேளுடா. பப்பு ப்ளீஸ் பப்பு, புரிஞ்சுக்கோ.
எக்ஸாம் நாளையோட முடியுது, வெக்கேஷன் ஆரம்பிக்குது. நம்ம எங்கேயாவது டூர் மாதிரி போலாமா? எனக்கு டூர் எல்லாம் வேண்டாம் சித்தப்பு. ஆ? சரி, ஓகே. ஏதாவது தேட்டரா போய் நிறைய சினிமா பார்க்கலாமா? இல்ல சித்தப்பு, எனக்கு சினிமாவும் வேண்டாம். ஆ? ம், சரி. வேற என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. தீம் பார்க், ஜூ, எது வேணாலும் கேட்கலாம். ஃபாரின் டூர் கூட போகலாம். எனக்கு எதுவும் வேண்டாம் சித்தப்பு, எனக்கு அம்மா மட்டும்தான் வேணும். ம், சரி, முதல்ல சாப்பிடு. இல்ல சித்தப்பு, எனக்கு பசிக்கல. பப்பு, நீ மதியமே சாப்பிடல பப்பு. இவ்வளவு நேரம் எப்படி பசிக்காம இருக்கும்? சாப்பிடுற. நம்ம எல்லா விஷயம் சம்பந்தமாவும் பேசலாம். அதே மாதிரி சித்தப்பா சொன்னா நீ முதல்ல கேட்கணும். ஓகே? சாப்பிடு. நீ சாப்பிட்டியா சித்தப்பு? ஆ? ம், சாப்பிடணும். நீ சாப்பிடு. இந்தா சித்தப்பு. பப்பு, சித்தப்பா உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். எப்பவுமே எந்த விஷயத்தையும் நேருக்கு நேரா பேசணும். ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்க கூடாது. கோழைங்க தான் அப்படி பேச முடியாம போய் கதவை தாப்பா போட்டுப்பாங்க. நீங்க யாருமே நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிறீங்களே சித்தப்பு. பப்பு, சின்னவங்க உலகம் வேற, பெரியவங்க உலகம் வேற. உலகத்தோட ரூல்ஸ சின்னவங்களால புரிஞ்சுக்க முடியாது. நம்பிக்கையில தான் நீ புரிஞ்சுக்கணும். நம்ம சித்தப்பா ஒரு விஷயம் பண்ணா அது சரியாதான் இருக்கும்னு நீ இதுல நம்பணும். புரியறதுக்கு எதுவுமே இல்ல சித்தப்பு. அம்மா நல்லவங்க, ஆனா நீங்க அம்மாவை தப்பானவங்கன்னு சொல்றீங்க. நல்லவங்களை தப்பானவங்கன்னு சொன்னா எனக்கு வருத்தமா தானே இருக்கும் சித்தப்பு. அதுவும் இல்லாம வாசகி ஆண்டி, மாதவன் அங்கிள், நீங்க எல்லாரும் திரும்ப திரும்ப சொன்னா எனக்கு வருத்தமா இருக்காதா? உன் கிளாஸ்மேட் ஹரிணியோட நீ சண்டை போட்டல, இன்னைக்கு வரைக்கும் நீ பேசாம இருக்கல, அது எப்படி சரி? சித்தப்பு, அவன் என் பென்சில் என்கிட்ட இருந்து வாங்கி தொலைச்சிட்டா. அது மட்டும் இல்லாம வாங்கவே இல்லைன்னு அபாண்டமா போய் சொல்றா. ஓஹோ. ஒரு தப்பு பண்ணிட்டு அபாண்டமா போய் சொன்னா கோவம் வருமா வராதா? அதனாலதான் நான் அவ கூட பேசல. ஒரு பென்சில ஒரு பொண்ணு தொலைச்சதே உன்னால தாங்க முடியலையே. ஆனா அந்த கண்மணி உன் அம்மா பூமியவே காணாமாக்கிட்டா. இன்னைக்கு பூமி நம்மளோட இல்ல. அது சம்பந்தமா கேள்வி கேட்டா அவ்வளவு அபாண்டமா போய் சொல்றா. என்னால எப்படி அதை பொறுத்துக்க முடியும்? சித்தப்பு, இன்னைக்கு அம்மா நீங்களா சண்டை போடும் போது நான் பார்த்தேன். அம்மா சொல்றதா உண்மையா இருக்கு சித்தப்பு. சித்தப்பு, உங்களுக்கு எல்லாம் அம்மா இருக்காங்க, ஆனா எனக்கு என் மொதம்மா நான்சி அவங்களும் இல்ல. ரெண்டாவது அம்மா பூமி அவங்களும் இல்ல. மூணாவது அம்மா கண்மணி அவங்களும் இல்லாம போயிடுவாங்களான்னு பயமா இருக்கு சித்தப்பு. அம்மா இல்லாம ஒரு பையனால இருக்க முடியுமா சொல்லு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.